தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாம். என்ன நிலைமை போயிட்டு இருக்கு பாருங்க. ஈரான்ல அவ்வளவு கஷ்டத்துக்குள்ள மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் தலைவர்களை எல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரோட்ல இறங்கி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கீழே போட்டிருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன். நேற்று என்ன பண்ணிருக்காங்க, அந்த குதூஸ் டேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொது இடம்னா மெயினான ஒரு ரோட்ல மெயின் இடத்துல, அதுவும் மெயின் ஆஃப் த டெஹ்ரான்ல என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் டெஹ்ரான்ல ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த வெட்டார் வழியான ஒரு பகுதியில முக்கியமான மெயின் ஏரியா அது. அவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு மேல கூட ஒரு க்ளோஸ் கூட இல்ல. அத்தனை ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, தகவல் எடுத்துட்டு இருக்கோம், சேட்டலைட்ல இருந்து எடுக்கிறோம், ரேடார்ல இருந்து எடுக்கிறோம், அது இதுன்றாங்க. கடைசியில பார்த்தா ஈரான் அவ்வளவு தைரியமா அந்த இடத்துல வந்திருக்காங்க. அது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பெசக்சியான் அவர்கள் வந்திருக்காங்க, லாரிஜானி அவர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அங்க முக்கியமானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இத்தனை பேரு பாத்தீங்கன்னா அந்த குதூஸ் டேல நின்று இருந்தாங்க. அதுல மக்கள் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. உடனே அந்த தகவலை தெரிஞ்ச இஸ்ரேலு, தகவல் தெரியாம இல்ல, தகவலை தெரிஞ்சு அங்க ஒரு பில்டிங் மேல தாக்குதல் பண்றாங்க. அதாவது டைரக்டா மக்கள் மேல பண்ணல, அங்க பில்டிங் மேல ஒரு தாக்குதல் பண்றாங்க. தாக்குதல் பண்ணணுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஒரு சின்ன குண்டை போட்டணும், நாங்க கலைஞ்சு போயிருவோமா, நாங்க கலைஞ்சு போக மாட்டோம், எங்களுடைய நெஞ்சிலேயே தாக்குதல் வந்தாலும் சரி, நாங்க இந்த இடத்த விட்டு நவர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கத்துறாங்க. எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க பாருங்க. இதே இஸ்ரேல்ல பார்த்தா மலை மேல ஏறி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் மக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு உறுதியா இருக்காங்க. இத பார்த்தனுமே பாவம் ட்ரம்ப் மனசே உடஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், ரெஜிம் சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எப்படியும் ஆட்சியை கவிழ்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு. இதுல வேற நெத்தன்யா அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது ஏஐ வீடியோவா இல்ல ஒரிஜினல் வீடியோவான்னு வேற தெரிய மாட்டேங்குது. நேத்து வந்தது ஏஐ வீடியோ தான். அவருக்கு அந்த வீடியோல 6 விரல் இருக்குது, அவருக்கு பொதுவா 5 விரல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது வேற இப்ப புரளியா போயிட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா இன்னும் உறுதி செய்யவே இல்லைன்னு தான் சொல்லணும். நெத்தன்யா உண்மையாலுமே உயிரோட தான் இருக்காரா இல்லையாங்கிறது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, முக்கியமான ஊடகமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே சந்தேகமா இருக்கு. அவர் நேத்து வீடியோ போட்டு கூட எங்களால உண்மையாலுமே இருக்கிறாருன்னு சொல்ல முடியலன்ட்டாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமானவங்க இறந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருமாமா, தெரியாம இருக்காதுங்கிறதுனால இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கண்டிப்பா அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாரு, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ போட முடியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி போடுற வீடியோல கூட அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, ஈரான் மக்களே, உங்களுக்காகத்தான் நாங்க என்ன பண்றோம், தாக்குதல் பண்றோம், நீங்க சுதந்திரமா இருக்கணும், ரோட்ல இறங்கி போராடுங்க, நீங்க கலவரம் செய்யுங்க, ஆட்சியை கவிழ்ங்க, அவ்வளவுதான் போர் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டா, அந்த மக்கள் ரோட்ல இறங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இதுல எங்கிருந்து ரெஜிம் சேஞ்ச் வரப்போகுது, கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் அந்த மக்கள் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கேயே நின்று இருக்காங்க, யாருமே கலைஞ்சு போல. பத்தாவதுக்கு ஆரம்பத்துல ஒரு அட்டாக் பண்ணவங்க கடைசி அந்த கூட்டம் முடியும் போது கூட இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா கூட்டத்துக்குள்ள பண்ணல, அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு தூரமான பில்டிங்ல பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்ல எவ்வளவு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரல. ஆனா அந்த கூட்டத்துல இந்த மக்கள் பாத்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேரலா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு, அவங்க அங்க இருக்க ஏமன் மக்களோட சேர்ந்து அவங்க ஒரு பெரிய போராட்டம், அதுல பாத்தீங்கன்னா இது ஆதரவா என்ன பண்ணிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. இதுவரையும் காசாக்காக பல போராட்டங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு ஜும்மா நாள்லயுமே அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மதியானம் என்ன பண்ணுவாங்க, கூட்டம் போடுவாங்க ரோட்ல. லட்சக்கணக்கான மக்கள் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா, நாங்க காசா கூட இருக்கிறோம், நமக்கு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கணும், சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேசினவங்க இன்னைக்கு ஈரானுக்காக பேசியிருக்காங்க. அப்ப இங்க குத்தூஸ் டே நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல அங்கேயும் மக்கள் இறங்கி, நம்ம ஏன் இன்னும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல, நம்ம எப்ப இறங்க போறோம்னு கேட்டிருக்காங்க அந்த மக்கள். பாருங்க அங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்க தெரியுங்களா கடைசியா இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஏமன்ல. அப்ப கூட அந்த மக்கள் என்ன கேக்குறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலையே, இனிமேல் எப்ப செய்வோம் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஆனா ஏமன் பாத்தீங்கன்னா களமிறங்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஜ்தபா கொமினி அவர்கள் ஏமனை நாங்க களம் இறக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் பார்த்தா பெரிய தாக்குதல் எதுவும் இஸ்ரேல் மேல எதுவும் வரல. இதுவரையும் தாக்குதலை இஸ்புல்லா தான் பண்றாங்க, ஹவுதீஸ் பண்ணல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கேக்குறாங்க, வாங்க போய் சண்டை போடுவோம், ஈரான் மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, ஈரான் மக்களோடு நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்கன்னு வேற ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் காசால இருந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, நீங்க கரெக்டா செயல்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது போராளி குழுக்கள், அது இல்லாம மக்கள் உங்களோடு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு வேற என்ன பண்ணிருக்காங்க, காசா மக்கள் சொல்லியிருக்காங்க.
பார்க்க போனா நேத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஏமன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, காசா மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, தலைவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பொதுமக்களே வந்து தாக்குதலுக்கு அஞ்சாம ரோட்ல இறங்கி நின்றுருக்காங்க. தலைவர்கள்னா ஒரு 15-20 முக்கியமான தலைவர்கள் வந்திருக்காங்க. லாரிஜானி அவர்கள் வந்திருக்காங்க, பெசக்சியன் அவர்கள்லாம் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட் சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் இதை எதுவுமே செய்யக்கூடாது, செஞ்சா இப்ப நம்ம நிலைமை மோசமாயிரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் அவனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க. அந்த பயம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி வெளிப்படையாக அந்த வெட்டாறு வெளியான இடத்துல நடு டெஹரான்ல இது நடந்துட்டு இருக்குது. அப்ப கூட அவனுக்கு அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்கானுங்க, இஸ்ரேல்காரங்க இருந்திருக்கானுங்க. இது இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து பார்த்தேன் இங்கிலீஷ் நியூஸ்ல, பிரேக்கிங் நியூஸ்ன்னு போட்டு அந்த செய்தியை சொல்றேன். அது பிரேக்கிங் நியூஸா இல்லையா நீங்களே பாத்துக்கோங்க. அதாவது ஐநாவுடைய சீஃப் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஹிஸ்புல்லாவையும் இஸ்ரேலையும் அழைப்பு கொடுத்திருக்காரு, வாங்க போரை நிறுத்துவோம், பேச்சுவார்த்தை செய்வோம்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஐநாவே அழைப்பு கொடுத்துட்டாங்க, பிரேக்கிங் நியூஸ், போர் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அது நியூஸ் சேனலே போட்டிருந்தாங்க. இதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நமுத்து போன ஒரு நியூஸ் மாதிரி இருக்கு. இந்த ஐநாவை 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா 2000 தடவை வந்து போர் நிறுத்திருக்கா வந்து இஸ்ரேலை கூப்பிட்டாங்க, காசாவை கூப்பிட்டாங்க, ஹிஸ்புல்லாவை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் ஏமனை கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஈரானை கூட கூப்பிட்டாங்க. யாருமே பாவம் ஐநாவை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்ல. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேற போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா இப்ப இந்த சண்டை போடக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா, யார் இவன் நடுவுல கோமாளி மாதிரி ஒரு ஓரமா போய் காமெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த ஐநாவுடைய சீஃப் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஐநாவுடைய சீஃப் எல்லா மரியாதையெல்லாம் போய் பல வருஷமாச்சுன்னு தான் சொல்லணும். இவங்கனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்ச உண்மையா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கெல்லாம். பிரிக்ஸ் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலாம் ஒரு நாடாக தான் இருக்கு. நாமெல்லாம் பிரிக்ஸ் நாடா இருக்கிறோம், அதுல நாங்க ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கோம். எங்க மேல தாக்குதல் நடந்திருக்கு, நீங்க பிரிக்ஸ் மாநாடு கூட்டி இருக்கணும்ல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நியாயமான ஒரு விஷயம். என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா நாடுமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு பயந்து பேசாம இருந்துட்டாங்க. இப்போ ஒரு நேட்டோ நாடு மேல தாக்குதல் நடத்தினா நேட்டோ படை கூடும், அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினா அரபு படை கூடும், அரபு படைகள் கூட வந்து கூடிருச்சு. இப்படி எல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா இந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா கூடவே இல்லை, எதுவுமே கண்டனம் கூட தெரிவிக்கல. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த இஸ்ரேல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, யார கேட்டு இவங்க முதல்ல அட்டாக் பண்ணாங்க, இவங்க எப்படி வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என்ன இருக்கும், ஒரு ஈரானுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். ஆனா இவங்களெல்லாம் வந்து பிரிக்ஸ் மாநாட்டுல வந்து வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு மாநாடு கூட கூட்டல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு முயற்சியும் பண்ணல. எதுவுமே உன்னால செய்ய முடியாட்டாலும் கூட ஆறுதலுக்கு இல்ல நடிச்சுக்கிட்டாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டோமா, ஒரு டீயை சாப்பிட்டோமா, ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டோமா, களைஞ்சு வந்தோமான்னு இருக்கணும். இப்படிதான் என்ன பண்ணுவாங்க இந்த அரபு நாடுகள் பண்ணுவாங்க. ஆனா அதை கூட பண்ணாதவனுங்கனால இன்னைக்கு ஈரான் வந்து கேட்டிருக்காங்க, இனிமேலாவது கூட்டுங்க, ஏன் இப்படி பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு எண்ணெயெல்லாம் வந்து என்ன பண்ணல, இன்னும் ஈரான் கொடுக்கவே இல்லை. யாருமே பிரச்சனையின் போது பக்கத்தால் நிக்கலைங்கிறதுனால அவங்களும் வந்து பிரச்சனையிலேயே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் சைனாவுக்கு போகுது, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு துருக்கிக்கு போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.